ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சோட 20th டே. ஸோ நான் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 liter வாட்டர் வந்து குடிச்சு என்னோட டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஈட்டிங் விண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் லஞ்ச் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்கார்ட் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நான் குடிச்சிட்டு ஒரு 15 minutes கழித்து என்னோடய லஞ்சை வந்து நான் எடுத்துக்குவேன். என்னோடய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெஜ் மீல் வந்து சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்ட ஒரு பொரியல் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த பவுலோட சைஸை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் பெரிய பவுல் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பவுல் வந்து பொரியல் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டையோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். எனக்கு இதுவே போதும் போல் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஃபுல்லாக மீல்ஸ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் அப்படின்றனால கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்ன பாக்ஸு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பாக்ஸ் தான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். தென் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரசம் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இதுவே போதும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த சாம்பார் இந்த மாதிரிலாம் எதுவும் நான் ரெடி பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 4 o'clock ஆகுது. இப்போ வந்து ஏதாவது சூடாக டீ, பிளாக் காஃபி இது மாதிரி ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 piece லெமன் போட்டுக்கிட்டேன். தென் அது கூட 3 piece குக்கும்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதை அப்படியே ஒரு 5 minutes மூடி வச்சுட்டு தென் 5 minutesக்கு அப்புறம் இதை எடுத்து குடிக்க வேண்டியது தான். இந்த லெமன், குக்கும்பர் அண்ட் மின்ட் இது எல்லாம் வந்து சேர்ந்து இதோட ஸ்மெல்லும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, கேரட்லாம் போட்டு ஒரு சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய நைட் டின்னருக்கு நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், ப்ரக்கோலி, இன்னும் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி ஒரு ஊத்தாப்பம் மாதிரி 2 ரெடி பண்ணியிருக்கேன். அது பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ நான் என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமாக ஆனியன் எடுத்திருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சில்லி வேணான்னா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரக்கோலியை வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன். தென் ஒரு சின்ன டொமேட்டோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை வந்து நல்லா வெஜிடபிள் பீலர் வச்சு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு வானல் வச்சு வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் க்ரீன் பீஸை ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து க்ரீன் பீஸை வந்து சால்ட்டு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் லைட்டாக வதக்கினாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோலியும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரக்கோலியும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 minutes போட்டு கிண்டினா போதும். தென் அது கூட நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரையும் போட்டுடணும். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதான், நம்ம ஊத்தாப்பத்தில் வைக்க வேண்டிய ஸ்டஃப்பை நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சிடணும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் வந்து திருப்பி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன ஊத்தாப்பமாக ஊற்றணும். ரொம்ப பெருசாக ஊற்றிடக்கூடாது, சின்னதாக ஊற்றி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம ஸ்டஃப் எடுத்து ஸ்பூனால் நல்லா எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த தோசை பரட்டையால் வந்து லைட்டாக அந்த ஸ்டஃப்பெல்லாம் வந்து அமுக்கி விடணும். ரொம்ப அமுக்கிடக்கூடாது, லைட்டாக வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடணும்.
தென் ஒரு மூடி போட்டு அதை மூடிடணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கணும். ரொம்ப இதாக வச்சோம்னா தீஞ்சிடும். கொஞ்சம் நேரம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கா என்னன்ட்டு. நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இறக்குற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோரியாண்டர் லீவ்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா மேலே தூவி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை பிரட்டியால் இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிளேட்டில் வச்சிட வேண்டியதுதான். இதே போலவே நான் நெக்ஸ்ட்டு ஊத்தாப்பத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் ஈஸியான ஊத்தாப்பம் ரெடி ஆயாச்சு.